சிவா. தம்பிரான் அடியார்களுடைய திருப்பாதங்களை தலையிலே தாங்கி வழிபடுதலை இறைவனை அடையக்கூடிய எளிய வழி என்ற அந்த ரகசியத்தை உணர்ந்தவர் நேசநாயனார். காம்பிலி நகர் கர்நாடக மாநிலத்தில் இருக்கிறது. அங்கே பிறந்தவர். நெசவு தொழில் அந்த குலத்திலே பிறந்தவர். அவர் எப்படி இறைவனை பற்றினார்னா, மனம் வாக்கு காயம் மூன்றாலையும் இறைவனை பற்றி இறைவனுக்கு திருத்தொண்டுகள் எல்லாம் செய்தார். ஆங்கவர் மனத்தின் செய்கை அரண் அடி போது காக்கி, ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்செழுத்து காக்கி, தாங்குகை தொழிலின் செய்கை தம்பிரான் அடியார்க்காக பாங்குடை உடையும் கீழும் பழுதில் கோவணமும் நெய்வார் என்று சொல்லி, அது மனம் வாக்கு காயத்தால் ஒரு வழிபாடு. இறைவனுடைய திருப்பாதத்தையே மனதால் பற்றி வாயால் நாக்கால் என்ன பண்ணார், உயர்ந்த அஞ்சு எழுத்துக்காக்கிட்டார். ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்சு எழுத்துக்காக்கி, தாங்குகை தொழிலின் செய்கைன்னா அவருடைய தொழில் சம்பந்தப்பட்ட அதன் தொடர்புடைய ஒரு திருப்பணி என்ன என்று எடுத்து அடியவர்களை திருப்பாதத்தை தாங்கக்கூடிய மனநல குணம் உள்ளவர் அதை இயற்றுகிறார். தம்பிரானுடைய அடியாருக்காக பாங்குடை உடையும் கீழும் அந்த கோவணம் என்று சொல்வார்கள் எல்லாம் இந்த திருத்தொண்டை செய்து எப்பொழுதுமே இதில் சிறந்திருந்தது. இதனால் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு அவருடைய திருவடியை சேர்ந்ததாக வரலாறு. மயிலாடுதுறையில் மிகவும் அற்புதமாக செய்கிறார்கள். இங்கே புனிகீஸ்வரர் ஆலய திருக்கூட்டம் என்று ஒன்று இருக்கிறது. அங்கே சாலி மகா ஜன சங்கம், அங்கே பேராசிரியர் கருணாசேகர் என்பவர் ஆயுள் கால தொண்டராக ஆண்டுதோறும் செய்கிறார்கள். அன்பர்கள் எல்லாம் கலந்து கொண்டு பயன்கொள்ள வேண்டுகிறேன். கோமல் சேகர் விடைபெறுகிறேன்.